ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த தைப்பூசமானது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று நிகழ இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் பார்த்தீங்கன்னா ஏற்படுதுங்க. ஸோ அதனுடைய தாக்கங்களானது பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மேசராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த முருகனினுடைய அருளானது பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளை ஏற்படுது. ஸோ அதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல விதங்களில் மிகவும் ஒரு நல்ல ஒரு காலகட்டங்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக வருமானங்கள் மற்றும் லாபங்கள் சார்ந்த விஷயங்களில் சிறப்பானதாக இருக்கும். புதிய வருமான ஆதாரங்களையும் உருவாக்குவீர்கள். அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க போகிறது. எந்த துறையில் இருந்தாலுமே முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். வேலை செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலங்களாக இருக்க போகுதுங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசத்தின் போது உங்களுடைய பணிகளுக்கு மிகுந்த மரியாதையானது கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் பெறலாம். இந்த மாதத்தில் நிறையவே அற்புதமான நிறைய விஷயங்களானது மேசராசிக்காரர்களுக்கு நடக்க போகுதுங்க. ஏனெனில் இந்த ஒரு மாதத்தில் புதிய வருமான ஆதாரங்களானது ஏற்படும். மாணவர்களினுடைய படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். பணிபுரிபவர்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமானதாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இதனுடைய விளைவாக இலக்குகளை அடைந்து உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுகளை நீங்கள் பெறலாங்க. மேலுமே பணியிடத்தில் மதிப்புகளும் மரியாதைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளது. மேலுமே ராசிநாதன் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா வக்ர நிலையில் இருந்தாலுமே குருவினுடைய சஞ்சாரங்கள் பெற்றிருப்பதனால எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாகும். அதேபோல் முக்கிய நபர்களினுடைய சந்திப்பு, அவர்களால் உதவியும் பார்த்தீங்கன்னா கிடைக்க பெறுவீர்கள். உங்களுடைய வாக்கின் மூலமாக பார்த்தீங்கன்னா அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்வீர். உடல் ஆரோக்கியங்களானது ஏற்படும். மனதில் தைரியங்களானது உண்டாகுங்க. தன்னம்பிக்கையும் உண்டாகும். எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்களானது உண்டாக போகிறது. தொழில் ஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருப்பதின் மூலம் பலம் பெற்றிருக்கின்றார். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் தோன்றும். அதேபோல் வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளானது ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம். செயல்திறன்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். குடும்பத்தில் சந்தோஷங்களானது உண்டாகும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் சேரலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களானது இப்பொழுது நீங்குங்க. பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினர்களுடைய மத்தியில் மரியாதையானது ஏற்படுங்க. சுக்கிரனினுடைய சார பலத்தால் தாய் தந்தையாருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களானது நீங்கும். பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகளானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. திடீர் செலவுகளும் உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கியஸ்தாரர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையினர் கூடுதலாகவே பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. உங்களது வேலைகளை கண்டு சக கலைஞர்களை பொறாமை கொள்வார்கள். கடன் பிரச்சனைகளானது தீரும். செல்வ நிலைகளானது உயருங்க. இறுக்கமான சூழ்நிலைகளும் மாறும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமைகளானது உண்டாகலாம். கவனங்கள் தேவை. எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்திலுமே சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பயணங்களின் போது கவனங்களானது தேவைங்க. அதேபோல் மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலைகளானது காணப்படும். தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். கல்வியில் மேன்மைகளானது ஏற்படும். இந்த ஒரு காலகட்டத்தில் நிலுவையில் உள்ள பணிகளை விரைவாக செய்து நீங்கள் முடிக்கலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதனமாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியானது உண்டாகும்.
அடுத்ததாக மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஞான மோட்சகாரகன் சஞ்சரித்தாலும் லாபாதிபதி சனி லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சந்திப்பதுடன் யோகக்காரகன் ராகுவும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் வருமானங்களானது அதிகரிக்குங்க. நீண்ட நாள் கனவானது நினைவாகும். தடைப்பட்ட வேலைகளுமே நடந்தேறுங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு தகுதியான வேலைகளானது இப்பொழுது கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது கை கொடுக்குங்க. அந்நியரால் பார்த்தீங்கன்னா நிறைய ஆதாயங்களானது உண்டாகுங்க. அதேபோல் புதிய தொழில் தொடங்க மேற்கொண்ட முயற்சியும் வெற்றியை கொடுக்கும். வியாபாரங்கள் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பாக்கியாதிபதி இந்த மாதங்கள் முழுவதுமே சகாயஸ்தானத்தில் வக்ரமாக சஞ்சரித்தாலுமே வக்ர குரு முன் பார்த்தீங்கன்னா ராசிக்குரிய பலனை கொடுப்பார். அதனால குடும்பத்தில் நிம்மதியானது இருக்கும். எதிர்ப்பு, நோய் நொடி, வழக்கு போன்ற சங்கடங்களும் விலகுங்க. திடீர் வாய்ப்புகளானது தேடி வரும். நடப்பவை யாவுமே நன்மையாகுங்க. பெரியோரினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். முடங்கி கிடந்த தொழில்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் அடையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேசராசியில் உள்ள பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருகின்றார். அதனால் தொழிலில் கூடுதல் அக்கறையானது தேவை. அதேபோல் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதி வரை சுக்கிரன் உங்களுடைய ஆசைகளை தூண்டி செலவுகளை அதிகரிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா பண விரயத்தில் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையானது உங்களுக்கு தேவைப்படுகிறது. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால சூரியனை கண்ட பனி போல சங்கடங்கள் அனைத்துமே விலகக்கூடிய நேரங்கள் இது. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியும் விலகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் கிடைக்குங்க. வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது வரும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்பவர்களுக்கு அரசினுடைய அனுமதியானது கிடைக்குங்க. கடனாக கேட்டிருந்த பணமானது கைக்கு வரும். மனதில் நம்பிக்கையானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. சகாயஸ்தானாதிபதி புதனினுடைய சஞ்சாரங்கள் இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே சாதகமாக இருப்பதனால எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது கிடைக்கும். கலைஞர்களினுடைய வாழ்வில் புதிய நம்பிக்கையானது பிறக்குங்க. வியாபாரத்தில் லாபங்களானது அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனையானது முடிவிற்கு வரப்போகிறது. அதேபோல் விற்பனைகளானது பார்த்தீங்கன்னா உயருங்க. தொழில் வட்டாரத்தில் செல்வாக்கானது அதிகரிக்கும். கணவன் மனைவி இருவரும் பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. அதேபோல் சிலர் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் குடியேறலாம். பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையானது அதிகரிக்கும். ஞான மோட்சகாரகன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உறவினர்களை பற்றி பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்வீர். பூர்வீக சொத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே சமாளித்து விடலாம். அதேபோல் விஐபிகள் ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலைகளானது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே விலகுங்க. மாணவர்களினுடைய படிப்பில் அக்கறை செலுத்துவது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் இந்த ஒரு மாதங்கள் முழுவதும் ஜீவனஸ்தானத்தில் புதனுடன் இணைந்து புதாத்திய யோகத்தை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்த இருக்கின்றார். அதனால் எடுத்த வேலைகளானது வெற்றியாகும். நினைத்தது நடந்தேறும். பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய நேரங்கள் இது. நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் முடிவிற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. வியாபாரத்தினுடைய தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி அனைத்துமே விலகக்கூடியதுங்க. அதேபோல் வேலையில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கானது ஏற்படும். நடக்குமா நடக்காதா என கேள்விக்குறியாக இருந்த வேலைகள் கூட இப்பொழுது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்தேறும் அப்படின்னு தான் சொல்லணும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்குங்க. லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்துவார். பொருளாதார நிலைகளானது மேம்படும். இதுவரை இருந்த நெருக்கடியானது மறையுங்க. எதிர்பார்த்த பணமானது உங்களுக்கு வரும். திடீர் வாய்ப்பால் உங்களுடைய நிலைகளானது உயரும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கிடைக்குங்க. கையில் பணப்புழக்கங்களானது இருக்க செய்யும். தொழிலை விரிவு செய்யக்கூடிய நிலைகளானது ஏற்படுங்க. அதேபோல் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு கனவானது நினைவாக போகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு அதிர்ஷ்டங்களானது தேடி வரும். எதிர்பார்ப்புகளானது பூர்த்தியாகுங்க. பணியாளர்களுக்கு மேலதிகாரியினுடைய ஆதரவானது கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகளானது சாதகமாகுங்க. அதேபோல் விவசாயத்தில் கூடுதல் கவனங்கள் செலுத்தினால் லாபங்களும் அதிகரிக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சஞ்சரிப்பதனால
மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் அக்கறையானது ரொம்ப அவசியம். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.